வெற்றி பெற்றால் எப்போதும் உங்களுடைய அனுமதி பெற்று உங்கள் அனுமதி பெற்று அன்பை பெற்று எந்த திட்டமாக இருந்தாலும் நான் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எப்போதும் நான் உங்களுக்கு பணியாற்றுவேன். அம்பத்தூர் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை யாரும் அறிவிக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கி இன்றைக்கும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 25 30% வாக்காளர்கள் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண களிமண்ணை பிடித்து வைத்தால் அது பிள்ளையார் என்று ஆணவத்தோடு இன்றைக்கு 2-3 நாட்களாக எங்கு பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த தொகுதியை எனக்கு புரியலன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் உன்னுடைய பணி எனக்கு தெரியும். தைரியமா நீங்களா சட்டமன்ற உனக்காக பணி செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரே ஒன்றுதான், என்னுடைய குடும்பத் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை நிறுத்தினாலும் சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள கே.என். சேகருக்கு மாமனம் சின்னத்திலே வாக்குகளை வாங்கி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பக்கூடிய பொறுப்புள்ள பொறுப்பாளர்கள். உங்களுடைய உழைப்பை எந்த நேரத்திலும் நான் வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு வாக்காளர்களை மதிக்கக்கூடிய நான் நம்முடைய பொறுப்பாளர்களை எந்த விதத்தில் மதிப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதீர்கள். எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதிக்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற என்னுடைய அருமை நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் நம்முடைய குழு தலைவரும் அருமை சகோதரர் அலெக்சாண்டர் தலைமையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து, அதே போன்று இந்தியாவுடைய பிரதமர் உலக நாடுகளே இன்றைக்கு அச்சப்படுகின்ற அளவுக்கு ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது மோடிஜி என்பதை யாரும் இருந்திருக்க முடியாது. அதே போன்று எங்களுடைய குடும்பத் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை பட்டி தொட்டி எங்கும் 100 நாட்கள் தூங்கியும் தூங்காமலும் இந்த அவலநிலையை ஆளுங்கட்சியுடைய அவலநிலையை எடுத்து சொல்லி இந்த ஆட்சியை அகற்றியாக வேண்டும், நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்று இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பேசி வருகிற எங்களுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆசிரியர் அவருடைய மாவட்ட செயலாளர் அருமை தந்தை ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே, அதே போன்று எது வர வேண்டும் எது வரக்கூடாது என்று முடிவெடுத்து அம்மா முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் டிடியுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேதாசலம் அவர்களே, இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று அறிக்கல் போட்ட அண்ணன் ஜி.கே. வாசனுடைய மாவட்ட கழக தலைவர் அண்ணன் சுந்தரம் அவர்களே, என்னுடைய நண்பரும் புரட்சி பார்க்கக்கூடிய தலைவருமாகிய அண்ணன் ஜெகன்மூர்த்தியாவுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக மாவட்ட கழக செயலாளர் தம்பி கண்ணதாசன் அவர்களே, அதே போன்று என்னோடு ஒரு வார காலமாக நான் கூப்பிட்ட குரலுக்கு அன்போடு வருகை தந்து எந்த நேரத்திலும் மனம் கோராமல் என்னோடு வருகை தந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய அருமை நண்பன் பாஸ்கர் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொறுப்பாளர்கள் குரலரசு ஜெயபாரதி அவர்களே, டாக்டர் ராமசாமி அவர்களே, இந்து ராணி அவர்களே, அண்ணன் முகப்பேர் பாலன் அவர்களே, முன்னாள் சேர்மன் அண்ணன் ருக்மாண்டா அவர்களே, தம்பி பகுதி செயலாளர்கள் தம்பி ஜான் அவர்களே, தம்பி கே.பி. கந்தன் அவர்களே, சி.வி. மணி அவர்களே, பகுதி செயலாளர் ஐயனார் அவர்களே, சரவணன் அவர்களே, மைக்கேல் ராஜ் அவர்களே,
அருமை நண்பன் ஆர்மி குகன் அவர்களே, சிமியோன் பிரபு அவர்களே, மணிகண்டன் அவர்களே, என்.கே. முருகன் அவர்களே, எஸ். பாஸ்கர் அவர்களே, செல்விநாத் அவர்களே, மீனா பாண்டியன் அவர்களே, நல்ல வேலன் அவர்களே, அம்பத்தூர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள, வட்டப்புற அணி நிர்வாகிகள, பகுதி கழக நிர்வாகிகள, பகுதிப்புற அணி நிர்வாகிகள, வட்டக்கழக செயலாளர்கள, வட்டக்கழக நிர்வாகிகள, பாக பொறுப்பாளர்கள், கழக தொண்டர்கள, அதோடு கூப்பிட்ட குரலுக்கு என்னோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திமுக பொறுப்பாளர்கள் தம்பி எம்.ஆர். ஆர்மி அவர்கள, காலனி பாலா அவர்கள, ஹரிகிருஷ்ணன் அவர்கள, ஆஸ்டின் அவர்கள, சியாலம் அவர்கள, பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள், மாவட்ட துணைத் தலைவர் தியாகராஜன் அவர்கள, தினேஷ் ராஜா அவர்கள, ரகுராம் அவர்கள, சத்யா அவர்கள, சசிகலா ரவி அவர்கள, மகேந்திரன் அவர்கள, கோவிந்தராஜன் அவர்கள, ராஜு அவர்கள, கணேசன் அவர்கள, பீலாராம் கிஷோர் அவர்கள, முருகா செந்தில் அவர்கள, மண்டல பொறுப்பாளர்கள் தினேஷ் ராஜா அவர்கள, ரமேஷ் காந்தன் அவர்கள, விஸ்வநாதன் அவர்கள, மகேந்திரன் அவர்கள, ஏமலா மனோஜ் அவர்கள, கோவிந்தராஜ் அவர்கள, பாட்டாளி மக்கள் சுய பொறுப்பாளர்கள் கே.பி. பாண்டியன் அவர்கள, ஆர்.கே. கோபிநாத் அவர்கள, சசிகலா ஜெயராமன் அவர்கள, கோட்டீஸ்வரன் அவர்கள, நவமணி அவர்கள, காப்பூர் சண்முகம் அவர்கள, கே.எஸ். ஜம்பு அவர்கள, பிரபாகரன் அவர்கள, ஜெயக்குமார் அவர்கள, திருமதி சுந்தரி அவர்கள, தம்பி ஏழுமலை அவர்கள, அம்மா அதிமுக பொறுப்பாளர்கள் கோவிந்தசாமி அவர்கள, மார்க்க பந்து அவர்கள, கமலக்கண்ணன் அவர்கள, விஜயகுமார் அவர்கள, தியாகராஜன் அவர்கள, ஹரீஷ் அவர்கள, தேவராஜ் அவர்கள, கீதா பாய் அவர்கள, ஜெயந்தி அவர்கள, சூரியகுமார் அவர்கள, சந்திரன் அவர்கள, கோச்சார் மனோகரன் அவர்கள, அதே போன்று தமிழ் மாநில கவுன்சில் பொறுப்பாளர்கள் நம்பி அவர்கள, சத்யநாராயணன் அவர்கள, ஓ.பி. ராஜேந்திரன் அவர்கள, டி.என். ராஜகோபால் அவர்கள, மணிகண்டன் அவர்கள, வெங்கட் அவர்கள, தஞ்சை பாபு அவர்கள, ஜெயக்குமார் அவர்கள, எஸ்.கே. சிவா அவர்கள, கல்யாண சுந்தரம் அவர்கள, பகுதி தலைவர்கள் ராம்சேகர் அவர்கள, புரட்சி பாரதிய பொறுப்பாளர்கள் தம்பி கண்ணதாசன் அவர்கள, பாஸ்கர் அவர்கள, சுரேஷ் அவர்கள, கண்ணன் அவர்கள, மதன் அவர்கள, இளஞ்சோதி அவர்கள, அந்தோனி அவர்கள, சரவணாபு அவர்கள, சேனீஸ் அவர்கள, டில்லி துறை அவர்கள, வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி பொறுப்பாளர்கள், வாக்காளர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் வேட்பாளர் என்ற முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய குழு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அனைத்து பேச வேண்டிய எதிர்கட்சியை பற்றி புள்ளிவிவரத்தோடு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட நான் ஒரு வேட்பாளர் என்ற முறையில் ஏற்கனவே நான் அம்பத்தூர் நகரமன்ற தலைவராக இருந்து என்னோடு பணியாற்றிய அங்கு இருந்த நகரமன்ற உறுப்பினர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய மனம் கோலாமல் நான் நடந்த வரலாறு உண்டு. இதை ஏன் எடுத்தவுடன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் என்று சொன்னால், கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அது அனைத்து இந்திய அண்ணா திமுக பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, ஜி.கே. வாசனுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அதே போன்று புரட்சி பாரதிய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, நான் அவர்களை மதித்து நான் வெற்றி பெற்றால் எப்பொழுதும் உங்களுடைய அனுமதி பெற்று, உங்கள் அனுமதி பெற்று, அன்பை பெற்று எந்த திட்டமாக இருந்தாலும் நான் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எப்பொழுதும் நான் உங்களுக்கு பணியாற்றுவேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். என்று சொன்னால் மாவட்ட கழக செயலாளர் சொல்லுகிற போது சொன்னார், இவர் கோபத்துக்கு சொந்தக்காரர். அது உண்மைதான். 45 வரை, 40 45 வரை நாம் கோபத்துக்கு சொந்தக்காரனாக செயலாற்றிய வரலாறு உண்டு. ஆனால் அதை இன்னமும் பின்தொடர முடியுமா என்று சொன்னால் மனிதனுடைய இயல்பான நிலைமை முடியாது. என்று சொன்னால் எனக்கு 57, 58 வயது ஆகிவிட்டது.
பக்குவமும் அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு வயதிலே நான் இருக்கின்றேன். யாரை எப்படி அன்பாக பழக வேண்டும், யாரோடு யாருடைய மனமும் எந்த விதத்திலும் தெரியாமல் கூட அவருடைய மனம் கஷ்டப்படக்கூடாது என்ற தினமும் நான் தூங்கி எழுதுகின்ற போது அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இன்றைக்கு நான் எழுதுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம் கண்முன்பு நிற்கின்ற வேட்பாளர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண 87 வார்டுகளில் இருந்து அந்த வார்டுக்கு பணிகளே செய்ய முடியாத, அந்த வார்டை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நகரமன்ற உறுப்பினர் இன்றைக்கு வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதை நான் சொல்வதற்கு காரணம், அம்பத்தூர் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை யாரும் அறிவிக்க முடியாது. எனக்கு அரசியல் தெரிந்தது 1981 அருமை அண்ணன் ஜேசிபி பிரபாகரன் அன்றைக்கு முதல் அருமை நண்பர் நம்முடைய குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அருமை நண்பர் அலெக்சாண்டர் இந்த தேர்தலிலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திமுக கோட்டையாக தான் இருந்தது. அதே போன்று இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் சனாதனம் 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 என்று சொல்லி ஒரு தவறான சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் 10 ஆண்டுக்கு முன்பு இந்த தமிழகத்திலே பாரதிய ஜனதா வளர்ந்தே தீவிரம், பாஜக வளர்ந்தே தீவிரம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு நான் தன்னந்தனியாக நின்று 8% வாக்குகளை வாங்கியிருக்கின்றேன். அப்படி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கி இன்றைக்கும் 54 சட்டமன்ற தொகுதியிலே 25 30% வாக்காளர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கி இன்றைக்கும் 10-12% வாக்கு வங்கி இருக்கிறது. நான் தன்னந்தனியாக நின்று 8% என்று சொன்னால் அது வீணாகி போயிடும். தெரிந்தும் 8% சொன்னால் இன்றைக்கு 10% வாக்கு வங்கி இருக்கிறது. அமமுக நமக்கு துணை இருக்கிறது, புரட்சி பாரதம் துணை இருக்கிறது, பொற்கொடி வாக்கு வங்கி துணை இருக்கிறது. இதை நாம் எண்ணி பார்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு மொத்தம் 364 பூத்து, 364 பூத்துல 79 வார்டுகளிலே 33, 80, 28, 81, 28, 82, 43. இதை ஏன் சொல்லுங்க என்று சொன்னால், அவரவர்கள் இருக்கின்ற அந்த வார்டுகளிலே மண்டலத்திலே நீங்கள் தினமும் வாக்குகளை வாங்கி என்னை வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக இந்த கூட்டணியை பெருமையை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் நமக்கு குறிப்பிடல. அருமை நம்முடைய தலைமை தாங்குகின்ற குழு தலைவர் அருமை நண்பர் முன்னாள் சட்டமன்ற சொன்னது போல, யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது, நமக்கு வர வேண்டிய ஒரே நோக்கம் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வர வேண்டும், அவர் வழி சேர்க்க வேண்டும் சொன்னால் இந்த மாமல்ல சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். இதை திரும்ப திரும்ப நாம் சொல்வதற்கு காரணம் P.K. சேகர்பாபு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண களிமண்ணை பிடித்து வைத்தால் அது பிள்ளையார் என்று ஆணவத்தோடு இன்றைக்கு 2-3 நாட்களாக எங்கு பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே பல ஆண்டு காலமாக இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா இங்க இருப்பவர்களை விட்டுவிட்டு யாருக்கும் நீங்கள் கொடுத்து விட்டீங்க, அதெல்லாம் உறுப்பா ஜெயிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று ஆணவத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் மனதிலே உள்ளதை அப்படியே சொன்னார். 4 நாட்களாக எனக்கு மனதிலே வலி இருப்பதாக சொன்னார். அந்த வலிக்கு நான் காரணமாக இருந்தால் அவர் இந்த நேரத்தில் நான் தார்மீக இந்த நேரத்தில் அந்த வருத்தத்திற்கு நான் ஆளாகியிருந்தால் என்னை மன்னித்து விடு என்று இந்த நேரத்தில் சொல்லுகின்றோம். ஏன் இதை சொல்லவில்லை என்று சொன்னால், அருமை நண்பர் ஏற்கனவே என்னோடு பழகிய போது 2021 என்னை சந்திக்கின்ற போது, அண்ணா நீங்க தேர்தலில் நிற்கிறீங்களா என்று கேட்டார். தம்பி தைரியமாறு, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், நீதான் வேட்பாளர், உன்னை ஜெயிக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு, எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னவன் இந்த சேவன். அது மட்டுமல்ல, அதே போன்று
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற போது என்னை சந்தித்து எடப்பாடியார் அவர்கள் வருகிறார், நீங்கள் வர வேண்டும் சொன்னார். அப்போது என்னை பதிய வைத்தார். அப்போது நான் சொன்னேன், எம்எல்ஏ அவர்களை நீங்க தைரியமா இருங்க, நான் இந்த தொகுதியை எனக்கு புரியலன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் உன்னுடைய பணி எனக்கு தெரியும், தைரியமா நீங்களா சட்டமன்ற உனக்காக பணி செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்று நான் துணிச்சலோடு தைரியத்தோடு சொன்னேன். அதே போன்று என்னுடைய நண்பர் பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர் தலைவர் பாஸ்கர் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்னிடம் கலந்து பேசுகின்ற போது நான் இந்த தொகுதியை கேட்கிறேன் என்று சொன்னார். அவருக்கும் நான் சொன்னேன், அருமை என்ற பாஸ்கர் அவர்களே, தைரியமா இந்த தொகுதியை கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்காது. ஏனென்று சொன்னால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை, நீங்கள் கேட்டு கேட்டு வாருங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்று சொன்னேன். இதையெல்லாம் இந்த நேரத்தில் சொல்வதற்கு காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரே ஒன்றுதான், என்னுடைய குடும்பத் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை நிறுத்தினாலும் சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னொன்று சொன்னார், குடும்பத்திலே ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் தலைவனும் அந்த தலைவியும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். அது உண்மைதான். இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டை பற்றி, இந்த மக்களை பற்றி கவலை இல்லை. அவர்களெல்லாம் அவர் பிள்ளையை முதலமைச்சராக ஆக்க வேண்டும். ஆனால் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கைகோர்த்து இந்த தமிழக மக்களை வளர்ச்சி பெறுவதற்கு எல்லா இடத்திலும் நமக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் தலைவன் மட்டும் உழைத்து விட்டால், தலைவன் மட்டும் ஒரு பக்கம், தலைவி மட்டும் ஒரு பக்கம் சென்றால் அது சரியாக இருக்காது. இருவரும் சேர்ந்து அந்த உழைப்பால் தான் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும். அப்படிப்பட்ட கூட்டணி தான் நம்முடைய தேசிய கூட்டணி. அது மட்டுமல்ல, இப்போது சொல்லுகின்றேன், நம்முடைய பொறுப்பாளர்கள் சிறு சிறு மனதிலே வலி இருந்தாலும், சிறு சிறு குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் பொண்ணு வைத்து 20 நாட்களுக்கு நிற்பது யார், நம்முடைய கூட்டணி வேட்பாளர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பாரா, என்னை பொறுத்தவரை நான் எல்லோரும் மத்தியிலும் சொல்லுகின்றேன், இந்த சட்டமன்ற உறுப்பினராக வந்து இதிலிருந்து ஏதாவது பணத்தை பார்த்து, இதிலிருந்து ஏதாவது நம்ம பெரிய கோல்டன் ஆகலாம் அல்லது பணத்தை சம்பாதித்து விடலாம் என்ற நிலைமை, அந்த வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை, அந்த வாய்ப்பு எனக்கு தேவையில்லை. மக்களுக்காக பணி செய்வதற்கு அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் துணிச்சலோடு தைரியத்தோடு கூட்டணியுடைய பலத்தோடு உங்களுடைய பலத்தோடு உங்களுக்கு எந்த விதத்திலும் கூட்டணிகளுக்கு எந்த விதத்திலும் மனம் போடாமல் ஒரு நல்ல பெயரை வாங்கி தருவதற்கு 24 மணி நேரமும் உழைப்பதற்கு நான் தயாராக உள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். என்று சொன்னால் அருமை நண்பன் நம்முடைய குழு தலைவர் சொன்னார், அவர் கோவக்காரர், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அதையெல்லாம் 10-12 வருஷம் ஆயிடுச்சு. நான் மற்றவோடு கோவப்பட்டு 2016க்கு பிறகு நிமிர்ந்து கூட அவரிடம் பேசியதில்லை, நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. யாரை பார்த்தாலும் அன்போடவும் பாசத்தோடவும் அரவணைப்போடவும் பழகக்கூடிய எண்ணத்தை நான் காலை எழுந்தவுடன் அதை மனதிலே உள்வாங்கிக் கொண்டுதான் இதை செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. கூட நான் 3 நாட்களாக எல்லோருக்கும் சாலை போடும்போது அந்த மக்களை பார்க்கின்ற போது, உழைக்கின்ற அந்த மக்களை பார்க்கின்ற போது நான் முன்னாள் சட்டமன்ற சொல்லுவேன், ஐயோ நம்முடைய மக்களை பார்த்தா இன்னமும் பாவமாகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வார்கள். நான் சட்டமன்ற வந்து இவருடைய குறைகளை எப்படி தீர்த்து வைப்பனோ தெரியலையே என்ற ஒரு அச்சம் என் மனதில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் வந்துகிறாங்க. ஒரு சாதாரண தொண்டனுக்கு தான் வரும், அடிமட்ட தொண்டனுக்கு தான் வரும். ஏனென்றால் நான் பெரிய வசதி படைத்தவன் கிடையாது, ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன். என் கிராமம் இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட்டில்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய பெருவாவூர் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். இன்றைக்கு 2 பெண் பிள்ளைகளும் மருத்துவத்துறையில படித்து நான் அவர்களை கட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மருமகனும் மருத்துவத்துறையில இன்னைக்கு மருத்துவராக இருக்கிறார்.
இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் நீங்கள் எல்லாம் உழைக்கிறவர்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள கே என் சேகருக்கு மாமரம் சின்னத்திலே வாக்குகளை வாங்கி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பக்கூடிய பொறுப்புள்ள பொறுப்பாளர்கள். நாம் கலந்து பேசுவது என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒரு மனமிட்டு பேசுவது சொன்னால் வேறு எப்போது பேசுவது? என்னால் வீடுகளாக வந்து பேச முடியுமா என்று சொன்னால் பேச முடியாது. எனக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய அந்த கருத்து என்னுடைய உள்ளபூர்வமாக அவரை மனதார நான் பாராட்டுகின்றேன். ஏன்னா ஒரு சீட்டு கேட்கும்போது கொடுக்கணும்னா அந்த வழி இருக்கும். நான் 4 நாள் 5 நாள் வரைக்கும் பேசினேன், போன் போட்டேன், வீட்டுக்கு போனேன், எடுக்கல. ஆனா அப்ப கூட ஒரே ஒரு எல்லளவு கூட எனக்கு அவர் மீது கஷ்டம் இல்லை. கஷ்டமெல்லாம் பாட்டாளி மக்கள் சேர்ந்த வேட்பாளராக எனக்கு தான் அந்த வழி இருந்தது, கஷ்டம் இருந்தது. 1 ஆண்டு காலமாக அவர் இரவும் பகலமாக உழைத்து அவர் எதிர்பார்த்தார். பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர் அருமை நண்பர் பாஸ்கர் அவர்கள் எதிர்பார்த்தார். அவருடைய எதிர்பார்ப்பு 100க்கு 100 நியாயமான எண்ணம் என்பது எனக்கும் புரிகிறது. அந்த கஷ்டம் எனக்கும் தெரிகிறது. இருந்தாலும் கூட தலைமை என்று இருக்கிறது. நான் நாட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் கூட வீட்டுக்கு தந்தைக்கு அவன் மகன் என்பது மறந்திருக்க முடியாது. அப்படிதான் நானும் என்னுடைய குடும்பத் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் இந்த தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று சொல்லிய உடன் என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் அவர் சொல்லுகிற போது 51 பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா என் விட்டு அபதம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், கிடையாது, நீங்க தான் சரியான வேட்பாளர். 51 மக்களுக்கு இருக்கின்ற நகருக்கும் உங்களுக்கும் தெருவுக்கும் வீதிக்கும் வீட்டுக்கும் தெரிந்த நபர் நீ வேட்பாளராக நிற்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். நானும் தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான், வேறு வழியில்லாத காரணத்தினால்தான் இதை எப்படி நான் ஆறுதல் சொன்னாலும், எப்படி நான் தலைகுனிந்து சொன்னாலும் சில பேர் ஏற்று செஞ்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்வது உண்மையான தகவல். ஏன்னா எப்படி நம் குழு தலைவர் மனமிட்டு சொல்லுகின்றாரோ அதே போன்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. இது வேட்பாளருடைய மனநிலை. ஆனால் இப்போது சொல்லுகின்றேன், வாக்காளர் பெருமக்களை வருகை தந்திருக்கின்ற அனைவரும் நீங்கள் எல்லாம் இன்று முதல் 20 நாட்களுக்கு உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பை எந்த நேரத்திலும் நான் வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு வாக்காளர்களை மதிக்கக்கூடிய நான் நம்முடைய பொறுப்பாளர்களை எந்த விதத்தில் மதிப்பேன் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். நான் நகரமன்ற உறுப்பினராக தலைவராக இருந்துள்ள போது அன்றைக்கு இருந்த நகரமன்ற உறுப்பினர்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நாடுக்கு கூட சென்றது கிடையாது. இன்றைக்கும் அந்த நகரமன்ற உறுப்பினர்கள் என்னோடு அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய காரணம் அந்த அளவுக்கு அரவணைப்பது நான் இருந்திருக்கின்றேன். இப்போதும் சொல்லுகின்றேன், மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளரும் சொல்லுகின்றேன், துணிச்சோடு சொல்லுகின்றேன், நீங்கள் எல்லாம் என்னை நம்பி நீங்கள் வாக்குகளை சேகரித்து மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை வாங்கி தந்தால், வெற்றி தந்தால் உங்களுடைய மனம் கோலாமல் நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். நம்முடைய சின்னம் மாம்பழம். இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. அவங்க சொல்றாங்க இந்த கூட்டணி எங்களது, அவங்க எதை நம்புறாங்க தெரியுமா? பணத்தை நம்புறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பலமான கூட்டணி எது என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். தாய்மார்களே, வாக்காளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திரும்பவும் அமையாது. எனக்கு இப்ப 57 வயசு. இந்த வயசை விட்டா பிறகு இந்த தைரியமும் இந்த பலமும் இந்த உழைப்பும் என்னாலும் பெற முடியாது. ஆகையால் சொல்லுகிறேன், மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்குகளை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு எப்போதும் விசுவாசமாக நன்றியாக கண்டிப்பாக நான் இருப்பேன். மேலே இருக்கின்ற பொறுப்பாளர்களும் சொல்லுகின்றேன், எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மனது புண்படுகின்ற அளவுக்கு எந்த சூழ்நிலையும் நான் நடந்து கொள்ள மாட்டேன். இது சொல்லி மட்டுமல்ல,
இல்ல ஏதோ மேடையில் நின்று நான் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அரசியலிலே இதுதான் சகஜம் அப்பா என்று சொல்வார்கள். அதற்காக சொல்லவில்லை, என்னுடைய மனதை தொட்டு நான் சொல்லுகிறேன். எப்போதும் உங்களுடைய மனது புண்படுகின்ற அளவுக்கு நான் நடந்து கொள்ள மாட்டேன். ஒருவேளை தெரியாமல் கூட நடந்து கொண்டால் நீங்கள் அதை சொன்னால் அதை மாற்றிக்கொண்டு உங்களுக்காக பணி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தருங்கள். உங்களுக்கு நான் பணி செய்வதற்கு தயாராகிறேன். நம்முடைய சின்னம் மாம்பழம், மாம்பழம், மாம்பழம். அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.